ஹாய் கைஸ், இது ஒரு பழமையான வீடியோ தான். இதை நான் தோண்டி எடுத்து வந்து இப்போ தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இங்கே நம்ம வீட்டிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயோ பாலமோ ஏதோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 20-30 மினிட்ஸ்லேயே வந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரூட் இருக்கிறதுனால வாரம் வாரம் வந்து கோயிலுக்கு போயிடுறது. ஸோ இட் கிவ்ஸ் அ பீஸ்ஃபுல் மைண்ட் அரௌண்ட் தி வீக்கெண்ட்ஸ். ஸோ அதனால் சாட்டர்டே ஆனாலே வந்து அம்மா அப்பா தான் மோஸ்ட்லி வந்து போயிட்டு வருவாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு பைக்லேயும் வந்து ஈஸியாக வந்து போயிட்டு வந்துடலாம். நாட் ஈஸியாக, பட் இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். அண்ட் வந்து இந்த வாரம் வந்து சரி நம்ம எல்லாம் குடும்பத்தோடு போகலாம் அப்படின்ட்டு வந்து குடும்பத்தோடு எல்லோரும் வந்து திருவனந்தபுரம் போயிருந்தோம். இங்கேருந்து விளக்கு வந்து வெளியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அங்கே வந்து விளக்கு போட்டுட்டு அப்புறமா வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி தான். ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடலன்றதை நான் இப்போ சொல்கிறேன் கைஸ். நான் என் வாய்ஸில் சோகமாக இருக்கிறத பார்த்து சோகமான ரீசன்லாம் நினைக்கிறேன், பட் இட் வாஸ் சோகம் ஒன்லி, பட் ஃபைன். என்னென்னா என்னோடய மிட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மிட் எக்ஸாமுக்கு நடுவில் வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ ஐ காட் லைக் ஃபீவர், த்ரோட் பெயின் அண்ட் இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு பேங்க் வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஹாஃப் டே ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி நான் ரொம்ப எக்ஸாஸ்ட்டாக இருக்கேன். ஸோ ஹாஃப் டே வந்து பேங்க்லேயே வந்து போச்சு. பேங்க்கில் ஏசி தானே இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் வெயில் வந்து கொஞ்சம் நிறைய சுற்றிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேலே வந்து ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு இட் வாஸ் பெயின்ஃபுல், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் மை லாஸ்ட் எக்ஸாம் அண்ட் எனக்கு கண் வர ரொம்ப பயங்கரமாக வலிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ குடன்ட் டூ எனிதிங் வித் அ மொபைல் ஃபோன். ஸோ வந்து அப்படியே போயிடுச்சு. எனக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வந்து சண்டே மட்டும் தான் லீவு. ஸோ அதனால் என்னால் வந்து ஆஃபீஸ்லேயே போட முடியாது. அண்ட் என்னோடய ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு கைஸ். அண்ட் வந்து நான் அதை திருப்பி ரிப்பேர் பண்ணி இப்போ தான் கொண்டு வந்து மீட்டு வச்சுருக்கேன் என்னோடய கையில். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு க்யூட்டஸ்ட்டு மூமெண்ட்டை வந்து இந்த கோயிலில் நடந்ததை வந்து சொல்லணும். நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசாரி வந்து ஆர்த்தி காட்டிகிட்ருப்பார். அவர் வந்து பூ கொடுத்துட்ருந்தார் நாங்கள் இந்த பக்கம் சுற்றி வரும்போது. ஸோ அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, எங்கள் அக்கா எனக்கு பின்னாடி வந்துட்டுருந்தா, அவளுக்கு வந்து எல்லோ கலர் பூ கொடுங்க அந்த பொண்ணுக்கு அப்படின்னு வந்து எங்கள் அப்பா சொன்னார். ஏன்னா மை சிஸ்டர் லைக்ஸ் எல்லோ கலர். ஸோ அதனால் வந்து அந்த பூசாரி என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பூ தான் கொடுக்க வந்தார். ஸோ ஹீ நோட்டிஸ்டு தட் லைக் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, எனக்கும் எல்லோ கலர் பூ கொடுத்தாரு, எங்கள் அக்காவுக்கும் எல்லோ கலர் பூ கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் ஸோ க்யூட் தேர். ஸோ நாங்கள் வந்து இந்த கோயில் வந்து நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். இது வந்து வில்வநாதீஸ்வரர் கோயில். ஸோ இங்கே தான் முருகன் கோயில் விலாக் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக இருக்கிறதுனால ரொம்ப டேமேஜ்டாக வந்து இருக்கும். பட் இட் இஸ் ஸோ ஸ்பிரிச்சுவல், நல்லா சூப்பர் வைபாக இருக்கும் கைஸ். ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் வந்து காலையில் பெருமாள் கோயில் போயிட்டு சாயங்காலம் சிவன் கோயில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்ட கோயிலிருந்து எண்ட் ஆஃப் தி வீடியோ. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சிரிச்சிட்டே நல்லா டாட்டா காட்டிகிட்டே இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்து நான் ஒரு மீல் மேக்கர் பிரியாணியும் மீல் மேக்கர் 65 செஞ்சேன். இட் வாஸ் ஸோ குட் கைஸ்.